இஞ்சில நம்ப சொல்லி இருக்குது, ஜபூரை நம்ப சொல்லி இருக்குது. நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. நம்ம என்ன சொல்றோம், இது தௌராத்தும் அல்ல, ஜபூரும் அல்ல, இஞ்சிலும் அல்ல, இது வேற, உங்க பைபிள வேறன்னு நம்ம சொல்றோம். எந்த ஆதாரத்தில் சொல்கிறீர்கள் ஒரு கேள்வியை ரெண்டு பேருமே கேட்டிருக்கிறாங்க. ஆதாரத்தை சொன்ன பிறகு எந்த ஆதாரத்தில் சொல்றீங்கன்னு இப்ப கேட்கறாங்களே, இது ஆல்ரெடி பதில் இருக்கு. முந்தின உரை போட்டு பார்த்தா தெரியும். எந்த ஆதாரத்தில் சொல்றோம்? இயேசுவுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் இயேசுவுக்கு கடவுள் கொடுத்தார் என்று அர்த்தம். இயேசு அங்கே போனார், இயேசு இங்கே போனார், இயேசு அதை சாப்பிட்டார், இயேசு இதை சபித்தார், இயேசு ஒளிந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது இயேசு கொடுத்த வேதமா இருக்குமா? இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்ற தகவல் இயேசு கொடுத்த புஸ்தகமா இருக்காதுன்னு தெரிகிறதுனால இது அல்ல அது என்று நான் முன்னரே விளக்கி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இந்த தௌராத்தை பற்றி இஞ்சிலை பற்றியும் இருக்கிற சில வசனங்களை சொல்லி காட்டினாரு. அதில் நேர்வழி இருக்கிறது. இப்ப உள்ள பைபிள்ல நேர்வழி இல்லை. அப்ப அதை சொல்லல. ஏன்னா குர்ஆன்ல தௌராத்தை பத்தி சொல்லி இஞ்சில சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபீஹா ஹுதன், இது அவரும் எடுத்து வைத்தார். அதில் நேர்வழி இருக்கிறதுன்னு சொல்லி, இது நேர்வழியா? எது இந்த உன்னத பாட்டு சொன்ன அது நேர்வழியா? அது புருஷன் பொண்டாட்டி விஷயத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறோம், நாங்க அதிகமாக படிச்சு வச்சிருக்கிறோம். அது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. பைபிளை பத்தி ஏதோ நாங்கள் பைபிள் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைத்து கொண்டு இந்த இடத்துல சபையில் சொல்றாங்க. இது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது? இந்த செக்ஸ் வர்ணனை இருக்கிற பனைமரம், குலைகள் பிடிக்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போலா இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நீ அண்ணன் தம்பியா இருந்தா ரோட்ல கட்டி பிடிச்சா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க, இப்ப தப்பா நினைப்பாங்களேங்கிறவ. அதாவது அங்க கள்ள உறவு தான் அங்க நடக்கிறதுன்றது 8ஆம் அதிகாரத்தில் 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. திருட்டு உறவு தான் அது, கல்யாண உறவு அல்ல. எதை சொல்றா? நீ அண்ணனா இருக்க கூடாதா, என் தாய் வயிற்றில் பிறந்தவனா இருக்க கூடாதா, அண்ணனை கட்டி பிடிச்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களே, உன்னைய கட்டி பிடிச்சா அப்படி தப்பா நினைக்கிறாங்களே இப்படின்னு சொன்னா புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்குன்னு சொல்லி தர்றாங்களாம். இது உங்க கருத்தா பைபிள் கருத்தா? உங்களுக்கே வெக்கப்பட்டு தானே புருஷன் பொண்டாட்டிங்கிறீங்க. அந்த வெக்கப்படுற விஷயம் இருந்தா இது இறைவேதமா? உங்களுக்கு அதை நியாயப்படுத்த இயலாம, ஆஹா ரொம்ப அசிங்கமா இருக்க, இது புருஷன் பொண்டாட்டி தானே சரியா வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சுய கருத்தை திணிக்கிறீங்கள. இது புருஷன் பொண்டாட்டியில கள்ளக்காதல்ல வருது. ஒரு கள்ளக்காதல் செய்வதற்கு சொல்லி கொடுத்து விட்டு அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்புறது? முழுசா படிங்க, உன்னத பாட்டு ஆதிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சுட்டு வந்து பேசுங்க. மேலோட்டமா சொல்லிடுவானா நாங்க ஒன்றை எடுத்து வைத்தோமே, ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்லாம் சிந்திச்சு பார்த்தா எடுத்து வைக்கிறோம். ஒருவேளை கரெக்டானதா இருக்குமோ, நம்ம தான் தப்பா விளங்கிட்டோமோங்கிற விவரத்தோடவும் சுதாரிப்போடும் தான் எடுத்து வைப்போம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சு பார்த்தால் இது கள்ள உறவு. புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட இப்படியா சொல்றது? அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா நல்லா ஜாலியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, என்ஜாய் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்களே தவிர இப்படியா வாயிலிருந்து ஆரம்பிச்சு முடியிலேருந்து ஆரம்பிச்சு நெத்திலேருந்து ஆரம்பிச்சு தொப்புலேருந்து ஆரம்பிச்சு இப்படியா சொல்லுவாங்க? புருஷன் பொண்டாட்டினா கூட அது புருஷன் பொண்டாட்டியும் கிடையாது. கேட்டா குர்ஆன்ல இருக்குது, உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கு வருது. சொர்க்கத்தில் என்ன வருது? சொர்க்கம்ங்கிறது மனிதன் இந்த உலகத்தில் உழைப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அங்க உங்களுக்கு அழகான கட்டழகு கண்ணியர் கிடைப்பார்கள் குர்ஆன்ல இருக்கிறது. இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? கட்டழகு கண்ணியர், கட்டழகுனா என்ன? எல்லாம் கட்டிச்சிட்டா இருக்குன்னு அர்த்தம். இது மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது மனிதன் பயன்படுத்துற சொல்லா? பனை மரத்தில் ஏறுவேன், ரெண்டையும் முடிச்சு தொங்குவேன், இது மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சொல்லா? குர்ஆன்ல உள்ளது மனிதர். நான் பேசலாம், நீங்க பேசலாம். இப்போ நான் சபையில் சொல்றேன், உங்களுக்கு சொர்க்கத்தில் கட்டழகு கண்ணிகள் கிடைப்பார்கள். இது ஆபாசமா? ஆபாசம் கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான், கட்டழகு கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கங்கிறான், அசிங்கமா பேசுறேன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் அந்த அதையே எப்படி மூடி மறைத்து சொல்வார்களோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் உங்க குர்ஆன்ல இருக்கு, அதை மட்டும் ஆபாசம். இது எப்படி ஆபாசமாகும்? கிளவியை தர்றேன்னு சொல்லாம கண்ணியை கொடுக்குறோம்னா என்ன செய்வான்? நல்ல நம்ம கண்ணிகள் கிடைக்குமான்னு ஒழுங்கா உலகத்தில் செயல்படுவான். அதுக்காக என்ன கிடைக்குமோ அதை கடவுள் சொல்றாரு. இது எப்படி இதோட கம்பேர் பண்றீங்க? உன்னத பாட்டு எப்படி கம்பேர் பண்றீங்க? அடுத்து என்ன? இது நேர்வழி கிடையாது. கள்ளக்காதலை சொல்லி கொடுக்குற நேர்வழி இல்லைங்கிறதுனால கடவுள் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தௌராத் இது அல்ல, நேர்வழி தான் இருக்குமே தவிர இது வழிகேடு, ஆபாசம். அது மாத்திரம் இல்லாம மனிதர்கள் எல்லாமே சமம் என்பதுதான் நேர்வழி. எல்லாம் ஆதாமுடைய மக்கள், எல்லாம் ஏவாளுடைய மக்கள். அவங்களுடைய மக்களா இருக்கும்போது நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன் கிடையாது. ஆனா முதல்ல எடுத்து காட்டின ஒரு வசனம் இருக்குதே, சப்பானி வரக்கூடாது, நொண்டி வரக்கூடாது, கூணு வரக்கூடாது, குருடு வரக்கூடாது, சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்த. இது நேர்வழியா வழிகேடா?
இது உலகத்தில் யாரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? அவரே இப்படி படைத்து விட்டு அவரே இப்படி சொல்லுவாரா? ஊனமா நானவ ஊனமாக்கிட்டேன், குருடா போன நானவ குருடன் ஆகிக்கிட்டேன், மூக்கு பங்கரையா போன நானா பங்கரை ஆகிக்கிட்டேன். கடவுளை என்னை அந்த மாதிரி படைத்து விட்டு ஆனா நீ வந்து சர்ச்சுக்கு வராத, நீ படையலுக்கு வராதுன்னா இது நீதி, இது நேர்வழி இல்லை, இது கடவுள் சொல்லல. எவனோ ஒருத்தன் உயர் ஜாதிக்காரன் வந்து மக்களை விரட்டுறதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கிறான் கடவுள் பேரை வச்சு. அதனால இது தௌராத்து இல்லை, தௌராத்து இஞ்சில் இல்லைங்கிறத அள்ளி போட போறோம். ஒவ்வொரு வார்த்தையும் காட்டும் இது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல என்பதை தெல்ல தெளிவா என்ன செய்யும், எடுத்து காட்டும். அதனால இதை வழங்கிக் கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன, தௌராத்துல மோசையுடைய மரணத்தை பத்தி இப்படி வருதுன்னு கேட்டா வேற ஆள் எழுதினாரு. உங்க வாதம் அது அல்லவே. உபாகமம் வரைக்கும் மோசையுடைய வேதமுள்ள சொல்றீங்க, இப்ப மாத்திட்டீங்களே. நீங்க தான் சொல்றீங்க ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 தோராங்கிறீங்க, தௌராத்துங்கிறீங்க. அதுக்குள்ள மோசே செத்தாண்டு இப்படி வரும்னு கேட்கிறோம். அது வேற ஒருத்தர் எழுதிட்டாரு, வேற தீர்க்கதரிசி எழுதிட்டாரு. வேற தீர்க்கதரிசி எழுதுனா தௌராத் இல்ல தானே, மோசை கொடுத்த இல்ல தானே, மோசை கொடுக்காது மோசையுடைய புக்களை சேர்ந்துச்சு. அப்ப நீங்களே கரப்ட்ங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து தந்து விட்டீர்கள். அப்போ ஒண்ணுமே உருப்படியா இல்லை. நீங்க எடுத்து வைத்த வாதங்கள் எதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லவே இல்லை. சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. Dear brothers, the opposition side have not yet produced even one proof that Bible is the word of God, and we have shown already several proofs from the books, the Song of Songs, and we already discussed on this basis that Bible is, we are saying that Bible is not the Injil or the Torah which was given to Moses or Jesus, and they are keep on speaking about this discussion from the Quran with no basis, and they started saying about that fiha hudan, this specific word is mentioned in the Quran, so that is why it's referring to the Injil. Sir, we already, so that's why it's referring to Injil, in turn it's referring to Bible. We have already said that fiha hudan, that whatever Allah has guided from the books, we already said that it's not the Bible. It's not the Bible what God is speaking about in the Quran. Allah is speaking about the Torah and the Injil which was given to them. The Injil speaking about more of the crucifixion, more of Bible, Jesus, what he did here and what he cursed the tree, what and all. These stories were not mentioned in Injil of the book which was given to Jesus. We don't believe that this is the book which Jesus preached to the people. And you are keep on trying to give the points from that, which is not a strong thing. And going about, you see in Song of Songs chapter 8, it's speaking about a girl, a young lady. He's trying to say that she sees a young man outside in a street, and she says that I wish if he were my brother. Clearly says, I wish if he were my brother, then I can kiss him in the public and no one will despise me. See, you said that it's a relationship between husband and wife. If it is a relationship between husband and wife, no wife would want a husband. She can easily take him secretly. She can have intercourse. There's no issues. It's speaking about that this woman, this young lady is wishing if that person was his brother. If he were his brother, he can kiss him. She can kiss him. That's what she's trying to say. If it was a relationship between husband and wife, this would not happen. So this clearly proves that it's only provoking that lustful things, the sex, about this thing in the Song of Solomon. And it's about the illegal relationship. This is not the right relationship. If it was, even though if you say that it's a relationship between husband and wife, still you cannot disclose it like a pornographical detail. You disclose how a husband will have a sex with a wife, like wherever he'll touch, wherever, starting from the navel and going and ending at that breast and speaking about the below parts. Even if you say that this is God, this is the relationship between husband and wife, still you cannot speak in public like this. So that's why we say that this is not God's word. God wouldn't have spoken such things in Torah and Injil. That's what we say. And coming to the paradise. So they see in Quran, in paradise, it's speaking about the girls and their, like they said that the organs are mentioned. The organs about the description is not mentioned. It's telling about, the Quran clearly says that the paradise speaking about the virgin girls that you will get. If you live a good life here according to the law of the God, you will get it in the paradise. That's what it's speaking. It doesn't speaking about the extra things, how the Bible describes lustful descriptions. It doesn't speak like that. And
So we have proved, and then we already said that in Leviticus chapter number 21 verses 16 to 23, it's speaking about the list of people, so the persons whose testicles crushed, who has got a flat nose, person who is of broken footed, broken handed, a blemish in his eye, these person cannot enter into the congregation of the Lord for the bread offering. We already said that. What we say that this is not from God. God will not say. God made us. God made us handicapped. God made us blemish in the eye. God made us like this. So this is from a person. So what we can get from this is the person who is of a high caste, only that person would have returned. So that's what we get from this. And so with this, we say that the Bible is not the word of God, and the opposition have not given any answer for this. Moreover, they also said that the Genesis to Deuteronomy, we believe that it's given to, the Christians believe that it is given to Moses, but now they have changed their stand and saying that Genesis to Deuteronomy was written by somebody else, and you have an evidence in Joshua. So even they are not very clear in their stand. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறது இந்த இதை வச்சு தெளிவாக நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஒன்று கூட இறைவேதம் குரானில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரானில் இதை பற்றியே இல்லை. தௌராத்து இருக்குது, தௌராத்து இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இதுவும் சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதில் சொன்னபடி இதில் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவார், நாடியதை வைத்துக் கொள்வார், மூலப்பிரதி அவர்கிட்ட இருக்குங்கிற குரான் வசனம் எங்கே இருக்குன்னு உங்கள் சொந்த கருத்தா குரானில் இருக்கான்னு இருக்கிறாங்க. குரானில் இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லலை. குரானில் இருக்குது. எங்கே இருக்குது? 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ என்ன இதுவரைக்கும் செய்யப்பட்ட வாதங்களுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கலை. அவங்க வச்சதெல்லாம் என்ன? உங்கள் குரானில் தௌராத்தை பற்றி இருக்குது, இஞ்சில் இருக்குங்கிறாங்க. குரானில் இருக்குது, இது இல்லைங்க, இது வேறங்க. குரானில் இப்படி இல்லை, மனிதன்லாம் சமம்னு குரானில் இருக்குது. அதுக்கு ஒத்த கருத்தை தான் தௌராத்தில் இருந்துச்சு, அதுக்கு ஒத்த கருத்து தான் இஞ்சியில் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆபாசம்லாம் இருக்காதுங்கிறோம். அதுக்கு இட புருஷன் பொண்டாட்டி மாட்டுங்கிறாங்க. அது புருஷன் பொண்டாட்டி மாட்டு இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று சொல்லுங்க. சொல்லுங்க. சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 7 முறை புடமிடப்பட்டது. வெள்ளி குகையிலே உருக்கி 7 முறை புடமிடப்பட்ட வசனங்கள் என்று பைபிள் தன்னுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்படி புடமிடப்பட்ட வசனங்களை இப்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கேட்ட உடனே இப்படி வெளியே கேட்கிறவங்க உடனே ஓடி கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வசனம். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். உன்னத பாட்டுல 5வது அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன், என் தங்காய், புருஷன் பொண்டாட்டினாரு, தங்கச்சி தான் புருஷன் பொண்டாட்டி நினைப்பாங்க போல இருக்கு. என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போலத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கிறேன், என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன், என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். இது நான் பைபிள் வாசிக்கிற மஞ்சள் பத்திரிகை சொன்னார்ல போன வாட்டி, சினிமா பாடல வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார், சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பைபிள் இறைவேதம் இல்லைன்ட்டு முதல் அமர்வுல அவங்க என்ன செஞ்சாங்க, அதை நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற என் தங்காய். அண்ணங்காரன் வந்திருக்கிறான் திறக்கிறதுக்கு. தங்கச்சி கூப்பிடுறான், என் அன்பே, வெண்புறாவே, நிறைய அழகே. இதெல்லாமே பைபிள் வாசனை. எதுவுமே நான் சொந்த கருத்து எதுவுமே திணிக்கல. பைபிள் கையில வச்சிருக்கேன், இருக்கு போ. என் தலை பனியால் நனைந்துள்ளது, என் தலைமயில் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவி உள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் துளை வழியாக கையை விட்டார். கதவுன்ட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் கதவு இல்ல, அப்படி நேரடியாக கையை விட்டார்னா வருது. என் நெஞ்சமோ அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது, என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று, தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. இதை விட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு ஆபாச வர்ணனை உலக வரலாறுல எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அது மஞ்சள் பத்திரிகை என்று தான் சொல்வார்கள். With that, the other sexual things that's mentioned in the other book, the Song of Songs, chapter number 8. I don't know what to call it, the Song of Song or Song of Selection, I don't know. It's mentioned in Song of Songs, chapter 5, not 8. It says that, I'll read it. It says, I have entered my garden, O my sister, my bride. I have gathered myrrh with my balsam spice. I have gathered myrrh with the balsam spice. You know what myrrh is? This substance. This substance is, when you refer to the dictionary, it says it's a white substance that comes out, it's a sticky substance that comes out of a tree,
when you disturb it, I don't know what, you can easily identify what it is referring to. I have gathered my myrrh with my balsam spice. And it says, open for my sister, my darling, my dove, my flawless one. Now the brother is telling that, open it for my sister. And he says that I have already taken off my robe, meaning he's already naked. And it says my head is drenched with dew. It continues, I don't have to go all the verses. We have the context here, we are not pulling the first one. And it says clearly that my lover thrust his hand through the hole. It says thrust his hand through the hole to do what? And what hole you are referring here? And my feelings were stirred for him. Because he thrust his hand through the hole, his feelings were stirred. Just see, these are the descriptions you are attributing to God. And my fingers flowed with the myrrh and the handles of the lock. The myrrh that I already referred, what it refers to, it's a whitey substance, sticky substance I said. It is on the hands and the lock. What lock you are referring here? And it says, I opened for my beloved. My lover had already turned and gone away. She is now, like she hasn't have the entire, it was inside table. It was not complete. So now she was so sad. She sees that the guy has already gone away. Meaning, maybe it was over for him. For her, it is not still over.